இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நிஜமாகவே இன்றைக்கி நம்ம பார்த்து பாராட்ட வேண்டிய ஒரு ஆள் அப்படின்னா அது மீனாவாக தான் இருக்கும். இந்த கதையில் பல கதாபாத்திரங்கள் இருக்காங்க, நிறைய ஹீரோயின்ஸ்லாம் இருந்தாலும் கூட மீனாவுடைய தைரியம், மீனா அன்றைக்கி ஒரு விஷயத்தை தெளிவாக பேசின விதம் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ முதல்ல எடுத்தோன்னே இப்போ பணத்தை தேடி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதில் வேறு ஒரு 11,000 பாக்கி இருக்குது. அந்த 11,000 என்ன பண்ணலாம் அப்படின்னு அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி தேடிட்டு இருக்காரு கதிர். இது நடுவில் ஜீவா வீட்டுக்கு திருன்னு முடிக்கிறாரு. சாரி, ஜீவானே சொல்கிறேன் பாருங்க, செந்தில் வீட்டுக்கு திருன்னு முடிச்சுட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த செந்திலாச்சும் நிஜமாக அசடு வழிஞ்சு பாவமாக முடிக்கிற மாதிரி இருக்கும். இவர் அதே மாதிரி அசடு வழிக்கிற விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஆனால் இன்றைக்கி ஏன் ஒரு மாதிரி பாவமாக இருந்தாருன்னே தெரில. ஸோ உட்காந்துருந்தாரு. ஆனால் அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் புரியாத மாதிரி உட்காந்துட்டு இல்லை ஒரு விஷயம் அவன்கிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது, என்னென்னா அப்படி தான் இப்படி தான் அப்படின்னு எடுத்துகிட்டே இருந்தேன். என்ன மேட்ரு சொல்லுங்கள் அப்படின்னு மீனா சொன்னதுக்கப்புறமா எனக்கு ஒரு உதவி தேவை, ஒரு 11,000 காசு தெரியா அப்படின்னோடனே அவ்வளோதானே அப்படின்ட்டு உடனே பைய எடுத்து 11,000 எடுக்கிறாங்க. 11,000 எடுக்கும் பொழுதே அவங்க பணம் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டு கார்டு தான் இருக்குது, ஏடிஎம் கார்டில் போய் எடுத்துக்கிறீங்களா, இந்தாங்க கார்டு, பாஸ்வேர்டு என்ன தெரியுமா அப்படின்னு கொடுக்கலான்றது கார்டை கொடுக்குறாங்க. கையில் ஒரு கார்டை வாங்கினப்போ இல்லை எதுக்கு தெரியுமா, இது எனக்காக இல்லை சரவணனுக்காக தான் அப்படின்னா, பரவாயில்ல நான் உங்கள்கிட்ட காரணமாக கேட்டேன், பரவாயில்ல விடுங்க அப்படின்னா, இல்லை காரணம் சொல்லாமல் காசு வாங்கினா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் உன்ட்ட காசு வாங்குறது. எதுக்காக அப்படின்னா, சரவணனும் அண்ணியும் அங்கே போயிருந்தாங்கல்ல, போகும்பொழுது அவங்க புக் பண்ணது 5,000 தான், 5,000 நினச்சி போனாங்கல்ல, அது பார்த்தா 26,000. அவங்களுக்கு இன்னொரு 21,000 பணம் தேவைப்படுது. அதனால அந்த பணத்துக்காக தான் இதை பண்ணுறாங்க, வேணும்னு கேட்குறாங்க. அவங்க வாசல்லே நிற்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரிலையானோன்னு அப்படி கேட்டுகிட்டே இருந்த மீனா அப்படியே கார்டு எடுத்து உள்ளார வச்சாங்க, பேகுக்குள்ளே வச்சுட்டு, இந்த பாருங்கள் உங்களுக்கு பணம் வேணுன்னா கேளுங்க, நம்ம வீட்டில் யாருக்கு பணம் வேணாலும் கேளுங்க, இருக்கிற பணத்தெல்லாம் கொடுக்குறேன், இல்லையா என் நகையை கொடுக்குறேன், அடகு வச்சுட்டு கூட அந்த நகையை இது பண்ணுங்கள், ஆனால் உங்கள் மயில் நுண்ணிக்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன். உங்கள் அன்னிக்கு நான் ஏன் பண்ணணும், அவங்க தான் எல்லாம் தெரிஞ்ச ஞானி மாதிரி பேசுவாங்க, எந்த விஷயமா மாமாட்ட சொல்லணுனாங்களா, இந்த விஷயத்தை ஏன் மாமாட்ட சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா, மாமாட்ட சொன்னால் அப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியல, அப்பாட்ட சொன்னால் அவர் எப்படி நடந்துப்பாருன்னு தெரியும்ல, தெரியுமே. அப்போ இருந்தாலும் மற்றவங்க எல்லாத்தையும் பார்க்க தெரியுது, சரி கொடுங்க ஒரு நிமிஷம் இருங்க, அந்த ஹோட்டல் பேர் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்துட்டு டக்குன்னு பாருங்கள் தெளிவாக போட்டிருக்கு, புக் பண்ணும்போது அட்வான்ஸ் 5,000 உள்ளே மிச்ச பணத்தை கொடுங்கன்னு போட்டிருக்கு அப்படின்னா, ஆமாம் கரெக்டாக தான் போட்டிருக்கு, அவங்க கவனிக்காமல் விட்டுருப்பாங்க அப்படின்னா, வீட்டில் இருக்க அத்தனை பேர்த்தையும் கவனிக்கிறாங்க, யார் என்ன வேலை செய்கிறாங்கிறத பார்க்குறாங்க. இதெல்லாம் பண்ண அவங்களுக்கு இது ஒன்று மட்டும் கவனிக்க தெரியலையாம்மா, இதெல்லாம் நம்புறபடி இருக்கா, இதை பாருங்கள் ஏற்கனவே எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம், மாமா என்னை திட்டினார், ஆச்சப்பா போச்சுப்பா, என்னப்பா நினச்சிட்டு இருக்கோம், மனசில் இந்த வீட்டோட கௌரவம் போச்சு, நான் எதுக்குப்பா அந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னு கேட்பாரு. இப்போ நான் பணத்தை கொடுத்துட்டேன், நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு தெரிஞ்சால் அப்போ எனக்கு என்ன மரியாதைன்னு கேட்பார் உங்கள் அப்பா. எனக்கு அது தேவையே இல்லை, அதுவும் உங்கள் மயில் நுண்ணிக்காகலாம் என்னால் பண்ணவே முடியாது, நீங்கள் பணத்தை வேறு ஏதாச்சும் கேட்டிங்கன்னா வாங்கிக்கோங்க, உங்களுக்கு வேணால் கேளுங்க தரேன், இதுக்கு நான் என்னால் தர முடியாது சாரிங்கன்ட்டான். திருன்னு முடிச்சுட்டு வெளில அப்படியே இப்போ அவங்க அம்மா கிட்டே நிற்கிறாரு. அந்த பக்கம் அவங்க ராஜியை பார்க்குறாரு, என்ன படம்னு தெரியாமல் செந்தில் முடிக்கும் பொழுது பழனி வேறு வந்துடுறாரு. இல்லை டெலிவரி கொடுக்குறேன்னு வந்திருக்கேன், அக்கா நல்லா இருக்கியாக்கா, நீ ரொம்ப அழகாக இருக்கக்கா, ரொம்ப டயர்டாக இருக்கக்கா அப்படின்னு இந்த பக்கம் அக்காவை பார்த்து பேச, ராஜி என் தங்கம் செல்லோன்னு ராஜியை பார்த்து பேசுகிறாங்க. நல்லா இருக்கியாமா அப்படின்லாம் கேட்குறாரு. என்னடா காரியம் ஆகணும் சொல்கிறா அப்படின்னு கேட்டால், இல்லை கொஞ்சம் பணம் தேவை அப்படிங்கிறாரு. பணம் தானே, இந்த உள்ளாரப்போ 200 வச்சுருக்கேன், அதில் 100 எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க இவங்க. ஐயோ 100 இல்லைக்கா 10,000 வேணும் அப்படின்னா, 10,000 எதுக்கு அப்படின்னா, என் ஃப்ரெண்டுக்கு கால் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கிறான், பணம் தேவை அப்படிங்கிறாங்க. மீனாக்கு விஷயம் தெரியல, மீனா சிரிச்சு நக்கலா அப்படியா அப்படிங்கிறாங்க. இவங்க பேசாமல் இருங்க மாமான்னு செந்தில் சொன்னாலும் கேட்குறபடி இல்லை. ஸோ அதுக்கப்புறமா இவர் பேசிக்கிட்டே இருக்கார், இல்லை அவனுக்கு ரொம்ப முடியல, நான் தான்க்கா இருக்கேன், எனக்கு கொஞ்சம் பணத்தை ஏற்பாடு பண்ணுக்கா அப்படின்னா, எனக்குலாம் தெரியாது, நான் இருந்த பணத்தை சீட்டு கொடுத்துட்டேங்கிறாங்க அவங்க. மாமா கொடுத்த பணத்தை கொடுன்னா அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. யார் எந்த ஃப்ரெண்டு தேவானா மதுரையில் இருக்காருன்னு ராஜி வேறு கேட்குறாங்க. ஏம்மா சாமின்னு இருக்கும் போதே சரி வாங்கன்னு கூட்டு வந்துடுறாரு வெளில செந்தில். கூட்டு மீனாக்கு ஆல்ரெடி விஷயம் தெரியும், இல்லாத பணத்தை எப்படி கொடுக்க போகிறாங்க விடுங்க அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. இன்னமும் வாசல்லே உட்காந்துருக்காங்க அங்கே சரவணனும் தங்கமயிலும். இதில் வேறு உடனே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ கதிரும் எல்லாரும் சேர்ந்து பேசி என்ன பண்ணலான்னு முடிவெடுக்கும் போதே பாண்டியன் கால் பண்ணி கடையை விட்டு எங்கடா போனீங்க அப்படின்னு கண்டமணி திட்டிகிட்டு இருக்காரு. 3 பேர் சரி கடைக்கு போகும்போது நானும் வரேன்னு கதிர் வராரு. வந்ததுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஏதோ ஒரு கல்யாண ஆர்டர் வந்துருச்சுங்கிறதுனால இவங்க கூட தான் ஊர் சுற்றிட்டு வந்தீங்களான்னு கதிரை பார்த்துட்டு முறைச்சிட்டு இவர் கிளம்பி அந்த வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு கிளம்புறாரு பாண்டியன். டக்குன்னு பாண்டியனோட ஃபோன் எடுத்து அதில் 10,000 தனக்கு அனுப்பிட்டு மெசேஜையும் டெலிட் பண்ணிடுறாரு. இப்போ கதிர் ஏன்டா அப்படி பண்ணனா, அப்பாவுக்கு அந்த மெசேஜெல்லாம் வாசிக்க தெரியாது, எனக்கு அப்பா பாஸ்வேர்டும் தெரியும், அதனால தான் அனுப்பிட்டேன், விடுனா இப்போ அண்ணனுக்கு பணம் தேவை அதுதான் முக்கியம் அப்படின்னா 11,000 தேவைடாங்கிறாங்க. ஐயோ இன்னொரு 1,000 திருப்பி எடுத்துக்கலாமா, அதெல்லாம் வேணான்னு போன பிடிங்கி வச்சிடறாரு இவர். இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உடனே கல்லால் இருக்க பணத்தை எடுத்துடலாமான்னு பார்த்தா அதை வேணான்ட்டார் பழனிவேல். இப்போ என்ன பண்ணாலும் ஒரு 1,000 யோசிக்கிறாங்க. உங்கள் அண்ணன் தான் 5,000 உங்கள் அப்பா கை காசு கொடுத்துட்ருக்காரு, அந்த 1,000 கூட உங்கள் அண்ணன் போட்டுக்க மாட்டாரா, 4,000 மட்டும் செலவு பண்ண சொல்லுங்கள், 3 வேளை சாப்பாடு கொடுத்துட்டாங்கல்ல அப்படின்னு நம்ம கேட்க தோணுது. சரி வேணாம் விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதை போகுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.